லாரியில் வழிந்தோடிய 30,000 லிட்டர் பழுப்பு நிற திரவம். எதிர்பாராத விதமாக தலைகீழாக கவிழ்ந்த டேங்கர் லாரி. சிவகங்கை பக்கத்துல படமாத்தூர் சக்தி சர்க்கரை ஆலையிலிருந்து மொலாசஸ் திரவத்தை ஏத்திக்கிட்டு 2 டேங்கர் லாரிகள் கும்பகோணம் தனியார் ஆலைக்கு போயிட்டு இருந்திருக்கு. ஒவ்வொரு டேங்கர் லாரிலையுமே 30,000 லிட்டர் மொலாசஸ் திரவம் இருந்திருக்கு. சோழபுரம் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு லாரி எதிர்பாராத விதமா தலைகீழா கவிழ்ந்திருக்கு. தலைகீழா கவிழ்ந்ததுல ஓட்டுநர் பாலமுருகன் பலத்த காயமடைஞ்சிருக்காரு. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கு.